பிரியாணி மசாலா பவுட்ரு கேட்டிங்க, அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் பிரியாணி மசாலா போட்டு தீந்துருச்சு, அதை அரைக்க போகிறேன். அதனால் அப்படியே உங்களுக்கு காமிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம், பார்த்துக்கோங்க. அதுக்கு 100 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய், 7 கிராம் கிராம்பு. இப்போ இதெல்லாம் வாணலியில் போட்டு சும்மா வெறும் வாணலியில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் வறுக்கணும். மிக்சியில் போட்டால் அரைப்படுற மாதிரி கொஞ்சம் சூடு ஏறினதும் அரைச்சிக்கலாம். அதுக்காக தான். இந்த திக்காக இருக்கிற பட்டை இருந்தால் தனியாக இந்த உரல் வழக்கில் இடிச்சிட்டு நீங்கள் போட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படும். இது சுருள் பட்டை சீக்கிரம் அரைச்சிரும். திக்கு பட்டை வந்து கொஞ்சம் அரைக்க லேட் ஆகும். அது பிளேடு போயிடும், மிக்சி பிளேடு. நீங்கள் ஒரு தட்டிட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படும். வறுத்து அரைச்சா நல்லா மணமாகவும் இருக்கும். ஏலக்காய் போட்டுக்கலாம். தனித்தனியாக தான் அரைக்கணும், வறுக்கணுமா? எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டிங்க பாருங்க, எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க. நம்ம நைஸாக அரைச்சிட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது எவ்வளோ அளவு போடணும்? நம்ம 1 கிலோ பிரியாணினா எவ்வளோ போடுவோம்? இது 1 கிலோ பிரியாணிக்குன்னா அரைச்சதில் 2 ஸ்பூன் போடலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடலாம். 1 கிலோ மட்டனு, இல்லை 1 கிலோ சிக்கனோ, 1 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசிக்கு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடலாம். 2 ஸ்பூன் போடலாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கிலோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கிலோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இது மொத்தமாக அப்படி அரைச்சி வச்சுட்டு இந்த கிலோவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா டைட்டான ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அந்த வாசம் போகாமல் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. எல்லோரும் கேட்டிருந்தீங்க பிரியாணி மசாலா. கடைசியாக எங்களோட சீக்ரெட்டை நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். எந்த மசாலாவும் போடக்கூடாது, வேறு எந்த இதுவும் போடக்கூடாது. இந்த ஜாதி பத்திரி, பிரிஞ்சி இலை எதுவுமே போடக்கூடாது. இதுதான், இந்த 3 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.